நீங்கள் தமிழ்நாட்டில் 3வது மொழி படித்தா ஹிந்தி உள்ளே வந்துடும், அதை தடுத்து நிறுத்திக்கிட்டே நாங்கள் இருக்கோம். ஸ்டாலின் இருப்பார், உதயநிதி இருப்பார். என்ன சார் ஒரு சரியான இவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி குழந்தைகள் படிக்கிறத கிளாஸில் உட்காந்துருக்கிறதே பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மேலே ரூஃப் கீழே விழுந்துருமோ, அதே மாதிரியாக மரத்தடியில் கிளாஸ் நடக்குது. ஆனால் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் பள்ளிக்கூடங்களை கட்டடங்களை புதுப்பிக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதுக்கான தனி ஸ்கீம். அது ஏன் நீங்கள் கொடுக்கலன்னா அந்த ஸ்கீமில் நீ சேருங்க, கையெழுத்து போடுங்க, நிச்சயமாக கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன கட்டினீங்க? கட்டவே இல்லை, கட்டடம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன்னா அந்த கட்டடத்தை நான் கட்டி கொடுக்குறேன்னு நாங்கள் பேர் வைக்கல. நீங்கள் கட்டணமே இல்லாமல் கட்டணம் விழற மாதிரியாக மரத்தடியில் நடக்கிற சூழ்நிலை, மோசமான நிலை இருக்குது. 16,000 பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம், அதில் சேருங்கன்னு சொல்கிறோம். அப்போ திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுதே அவர் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் மூலமாகவே எழுதியிருக்கார். நாங்கள் இது மார்ச் 23 எழுதப்பட்ட கடிதம். இந்த ஸ்கீமில் நாங்கள் சேர்றோம், அப்போ எம்ஓஇ சைன் பண்ணுறோம் அப்படின்னு. அது சைன் பண்ணுறவரை அந்த பணம் வராதில்லை. ஏன்னா கல்விக்காக மத்திய அரசாங்கம் 20 ஸ்கீம்ஸில் ஹெட்ஸில் உதவிகள் செய்யுது. மீதி 19க்கு பணம் வந்திருக்கு. ஏன் பிஎம் ஸ்ரீ இதுக்கு பணம் வரல? நீங்கள் சேரலை. அதனால் மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டலை. உங்கள் பிடிவாதம், முரட்டுத்தனம் அதோடு இல்லை, நீங்கள் மக்களை ஏமாத்துகிற வேலைங்கிறேன்னா. அதனால தான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா அவராக இருந்தாலும் சரி, பொய்யும் மொழியாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் நம்ம கிராவல் அவர் பேர் என்ன பொன்முடி அவங்களுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு வெளில வாங்க. எல்லாரும் இருங்க சொல்கிறேன். எல்லாரும் உங்களை தலைவர்கள் அத்தனை பேரும் நடத்துறது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். சரி, சென்னையில் கார்பரேட்டர்லேருந்து ஆரம்பிப்போம், எம்எல்ஏ மந்திரி வர. உங்கள் குழந்தைகள் எந்த ஸ்கூலில் படிக்குது? கலைஞர் கொடுத்துருக்கிற சமச்சீர் கல்வியில் படிக்குதா? என்ன ஃப்ராட்ஸ் இல்லை இவங்க? நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு நான் தயங்கவே இல்லை. இட் இஸ் ஃப்ராடுலண்ட். உங்கள் குழந்தைகள் ஹிந்தி படிக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூலில், உங்கள் குழந்தைகள் சம்ஸ்கிருதம் படிக்கும். நீங்கள் உங்கள் தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க. ஆனால் சாதாரண ஏழை எளிய தமிழை என்ன மாதிரி இருக்கிற காமன் மேன் ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கப்படாதா? அதனால் சொல்கிறேன், தீஸ் ஃப்ராட்ஸ் திராவிடியன் பார்ட்டிஸில் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை சமச்சீர் கல்வியில் சேருங்க. இப்போ சேர்த்துருக்க சிபிஎஸ்சிலேருந்து கார்பரேட்டர் நான் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் கட்சியினுடைய நிர்வாகிகளை. நிச்சயமாக வி வில் டேக் தி ஃபைட் டு எவரி ஸ்ட்ரீட். அதனால் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு நான் எச்சரிக்கவே விரும்புகிறேன். தேங்க்யூ.